கண்மணி என்ன பண்ணுறாங்க, அந்த தேடி போன நபர் வந்து உள்ளே இருந்து வந்து அவரு வேறு வேலையா இருக்கும்போது கரெக்ட்டா என்ன பண்ணுறாங்க, கண்மணி வந்து தேடி கண்டுபிடிச்சு வந்து அங்கே இருக்க வந்து அந்த தடயங்கள் எல்லாத்தையுமே, சாட்சிகள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துடுறாங்க. ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் அங்கே இருக்க வீடியோஸ் எல்லாமே அழிச்சுட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, யாருக்கும் தெரியாம வந்து நைஸா வந்து வந்துடுறாங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல ஓப்பன் பண்ணி பார்த்துடுறாரு. இந்த கண்மணி வந்து அங்கேருந்து போறத அந்த நபர் வந்து உடனே வந்து அந்த மிரட்டுற நபர் ஓடி வந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்து எல்லா தடயமும் கண்மணி எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ச்சே! இப்படி ஏமாந்துட்டோமே! அவள பத்தி அப்பவே வந்து என் ஃப்ரெண்டு சொன்னா, நான் கேட்கலையே! இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா மயூரி, ஸ்வேதா அங்க வராங்க. இவங்க 2 பேரும் யாரு? இங்க வந்திருக்காங்க அப்படி சொல்லி சொன்னோனே, நீங்க யாரு? அப்படின்னு கேட்குறாங்க. நாங்க யாருன்னு உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அந்த அந்த வீட்ல தான் நாங்களும் இருக்கோம். கண்மணி ஏன் இங்க வந்துட்டு போனா? அப்படின்னோனே, கண்மணியா? அப்படின்னு ஒண்ணும் தெரியாம நடிக்காத. நீயும் கண்மணியும் லவ்வர்ஸ்ன்னு எனக்கு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க 2 பேருக்குள்ள வந்து எல்லாமே இருக்குல்ல அப்படின்னோனே, உடனே யோசிக்கிறாரு. என்ன இவங்க தப்பு தப்பா உளர்றாங்க. கண்மணி யாரு? ஒரு வேளை இங்க வந்த அந்த பொண்ணு தான் கண்மணியா? ஐயோ! அந்த பொண்ணு பேர் கண்மணியா? இவங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்களே! சரி இவங்க என்னதான் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னோனே, எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். உனக்கும் கண்மணிக்கும் என்ன வந்து இருக்கும்னு எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுது எங்களால. அடுத்த ராத்திரில உன்ன தேடி வந்திருக்கான்னா, உன் மேல காதல் இல்லாம தேடி வந்திருப்பா. என் தம்பிக்கு அவ துரோகம் பண்றா. அவள சும்மாவே விடமாட்டேன். இங்க பார், நீ வந்து எது நெனச்சாலும் நடக்கவே நடக்காது. அவகிட்ட பணம்லாம் நீ வாங்கவே முடியாது. ஏன்னா, அவளே ஒரு ஒண்ணும் இல்லாதவ. அவ உனக்கு பணம் குடுப்பாளா? அப்படின்னோனே, ஐய்யய்யோ! தெரியாம டீல் பேசிட்டேனே! அப்ப அவகிட்ட எதுவும் இல்லையா? சாட்சிய வேற அவ எடுத்துட்டு போயிட்டா. இப்ப எதுவுமே இல்லாம காசு எப்படி நம்மளுக்கு வரும்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து சரி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்படின்னோனே, இங்க பார், நீ எல்லார் முன்னாடியும் என் தம்பிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோயேன், நாங்களே உனக்கு வந்து உனக்கு கேட்க வேண்டிய அமௌண்ட்ட கரெக்ட்டா குடுத்துருவோம். உங்களால 10,00,000லாம் குடுக்க முடியுமா? 10,00,000லாம் சாதாரண விஷயம். கண்டிப்பா நாங்க குடுத்துருவோம் அப்படின்னோனே, சரி நான் வந்து சொல்றேன். நீயும் கண்மணியும் எப்படிலாம் பழகுனீங்க? 2 பேரும் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லு. புரியுதா? அப்படின்றாங்க. கண்டிப்பா நான் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சரின்றாங்க. சரி நாளைக்கு ஃபங்ஷன்ல நீ வந்துடணும். இந்த அட்வான்ஸ் அப்படி சொல்லிட்டு காசு குடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்பா வந்தது காசு. எப்படியும் ஒரு வழியாவது வந்துது நம்மகிட்ட காசு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் சந்தோஷப்படுறாரு. அப்பாடா! இந்த கண்மணி நாளையோட வீட்ட விட்டு ஒழிஞ்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க இவங்க 2 பேரும். அடுத்து வந்து இங்க ஃபங்ஷன் நடந்துட்டே இருக்கு. கரெக்ட்டா வந்து அந்த மிரட்ட நபர் வந்து அங்க வராரு. அங்க வந்தோனே ஃபங்ஷன பார்க்குறாரு. ஃபங்ஷன் வந்து நல்லபடி நடந்துட்டுருக்கு. தாலி பிரிச்சு கோத்து வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறாரு, கட்டிடுறாரு கழுத்துல. பவி கழுத்துல நம்ம கார்த்தி. அடுத்து வந்து இங்க அன்பு இருக்காரு. இங்க பார், அவன் தான் என் தம்பி. அவன்கிட்ட போய் பேசு அப்படின்னோனே, சரின்னு சொல்றாங்க. இங்க பார், இந்தா இந்த நீயும் கண்மணியும் வந்து 2 பேரும் இருந்த அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் காட்டி பேசு. உன்கிட்டயே ஃபோட்டோஸ் இருக்குல்ல, அதையும் காட்டு அப்படின்னோனே, என்கிட்ட தான் எதுவும் இல்லையே, இவங்க குடுக்குறது தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து வாங்கிக்கிறாரு. அடுத்து வந்து அவர் நேரா வந்து நம்ம அன்புகிட்ட போறாரு. சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னோனே, நீ நீ நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் சார். நான் யாருன்னு உங்களுக்கு தெரிய வேண்டிய வந்து அவசியம் வந்துடுச்சு சார். நான் கண்மணியோட லவர் சார் அப்படின்னு. என்னது கண்மணியோட லவரா? நீங்க என்ன சொல்றீங்க? உங்க ஒய்ஃப் கண்மணி இருக்காங்களா சார்? அவரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சார் நானு. நாங்க 2 பேருமே வந்து ஆல்ரெடி லவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆயிரு அன்பு. யார பார்த்து என்ன சொல்ற? என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியும். நீ எல்லாம் இப்படி சொன்னா நான் நம்பிடுவேனா உடனே? சார் நீங்க நம்மள என்னது ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பாருங்க சார்னோனே, கண்மணி அவர்கிட்ட பேசுனது, அப்புறம் போய் மீட் பண்ணது எல்லாமே அதில இருக்கு. இங்க பார்த்தீங்களா? அடுத்த ராத்திரில என்ன ஏன் சார் அவங்க தேடி வரணும்? இதுதான் சார் காரணம் அப்படின்னோனே, நீ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் காட்டினா நான் உடனே நம்பிடுவேனா? என் பொண்டாட்டி எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கும் என் பொண்டாட்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நீ எடுத்திருக்கனா, என் பொண்டாட்டி மேல எந்த தப்புமே இருக்காது. நீ தான் ஏதோ பண்ணியிருக்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். மரியாதையா என்ன விஷயம், ஏது விஷயம்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைனா இங்கேருந்து நீ போகவே முடியாது அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிற அந்த நபர் உடனே வந்து, சார் நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க சார் அப்படின்னோனே, நீ சொல்றத நான் ஏன்டா புரிஞ்சுக்கணும்? என் கண்மணி பத்தி நீ தப்பா பேசுவ. உன்கிட்ட நான் பேசிட்டு இருக்கணுமா? இப்பவே வாடா உன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறேன். அப்பதான் இந்த மாரி நல்ல பொண்ணுங்க மேல பழி போடுறவங்களுக்குலாம் ஒரு பாடம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டைய பிடிக்கிறார். சார் என்ன விடுங்க சார், விடுங்க சார். உன்ன எப்படிடா நான் விட முடியும்? என் பொண்டாட்டிய பத்தி என்கிட்டயே தப்பா பேசுவ. உன்ன நான் சும்மா விட்டுடணுமா? அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு அறை கொடுக்குறாரு. அவர் கீழ போய் விழுந்துடுறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. கண்மணி வந்து அத பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாங்க, அழறாங்க. என் மேல எவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்காரு இவரு. இவருகிட்ட இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஃபீல் பண்றாங்க. உடனே எல்லாருமே கூடிடுறாங்க அந்த இடத்துல.